எவ்வளவு அதிகம்? 18. அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். சென்னை பீச்சில் போயிட்டு உள்ளங்கையில் மணல் எடுத்து உள்ளங்கையில் இருக்கிற மணலை என்ன முடியுமான்னு பாருங்கள், முடியாது. பீச் மணலை காட்டிலும் நம்மை குறித்து அவர் அதிக ஆலோசனைகளை வைத்திருக்கிறார், அதிக எண்ணங்களை வச்சிருக்கிறார். ஆமாங்க, ஏங்க உங்கள் மனசுல 20,000 எண்ணமும் ஓடுதான் ஒரு நாளைக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்னங்க உங்கள் மனசில், என் மனசுலங்க ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கே 20,000 எண்ணம் வந்துட்டு போக முடியும்னா நான் கேட்குறேன், தேவாதி தேவன், ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவன், அவருக்கு அளவே இல்லை, அளவற்றவர், இஸ் இன்ஃபினிட். அவர் எவ்வளோ யோசிக்க முடியும்? அளவே இல்லைங்க. நம்மை குறித்து அளவற்ற விதத்தில் எண்ணங்களை வைத்திருக்கிறார், சிந்திக்கிறார், ஆலோசனைகளை வைத்திருக்கிறார், திட்டங்களை வச்சு நம்ம வாழ்க்கை குறித்து அநேக காரியங்களை அவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். அதனுடைய பர்ஃபெக்டான டைமிங்கில் நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, நடக்கும், நடக்கும், நடக்கும். அவரை நம்புகிறவர்கள் அதை ருசித்து பார்ப்பார்கள். அவரை நம்புகிறவர்கள் அதை ருசித்து பார்ப்பார்கள். அப்போது நாம் இன்றைக்கு நம்ப வேண்டும். அவரை நம்பினா போதும், பலப்பட்டு இருந்தால், உறுதியோடு இருந்தால் போதும். எல்லாம் புரிஞ்சிக்க தேவையில்லை. வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாம் போக வேண்டிய விதத்தில் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல, பரவாயில்ல. என்னை குறித்த அருமையான திட்டங்களை வச்சுருக்கிறார், அது புரிஞ்சதா? அது நம்புறீங்களா? போதும். அந்த அருமையான திட்டங்கள் அவருடைய பர்ஃபெக்டான டைமிங்கில் நிச்சயமாக நடக்கும். நான் அவரை நம்பிட்டு இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அவ்வளோதான். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஜெபிங்க, ஞானத்துக்காக அவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, எப்படிப்பட்ட காலத்தில் நான் இப்போ குறிப்பாக வாழ்கிற காலம் என்ன? ஒரு காலம் எனக்கு ஆயத்தமாகிற காலமா? எதை நான் கவனிக்க வேண்டும் இந்த காலத்தில்? பாருங்க, முதல்ல நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஒரு தைரியம் வந்துடும். அப்புறம் கவலைப்படாமல், பதட்டப்படாமல் எதை கவனிக்கணுமோ கவனிக்கலாம். ஆகவே நம்புங்கள், தேவன் என்னை குறித்த அருமையான திட்டங்களை வைத்திருக்கார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை குறித்த அருமையான திட்டங்களை, ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். அவைகளை என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். தொடர்ந்து சொல்லுங்க, அந்த ஆலோசனைகள் அவருடைய பர்ஃபெக்டான டைமிங்ல என் வாழ்க்கையில நிறைவேறும். அதை யாரும் எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் அதை நம்புகிறேன். அவ்வளவுதான். அதை விசுவாசித்தே இருங்க.